2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4, 5 வரமிளகா, ஒரு 10, 15 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸா புளி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கரைச்சி தான் ஆட் பண்ணணும். மித்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. ஒரு கடாய் வச்சு அதில் 4, 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கும். நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வெந்துட்டுருக்க டைப்லேயே நம்ம புளியை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளியும் அந்த சட்னியும் வந்து நல்லா ஒன்றுபட சேர்ந்து வெந்து வரணும். இது நல்லா வெந்து வந்துட்டாலே இதோட கலர் வந்து நல்லா ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த டயத்தில் நீங்கள் இறக்க போகிற அப்போ தான் வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து இந்த சட்னிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னி நீங்கள் இட்லி ஊற்றிட்டு இருக்க டயத்துலேயே வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவசரத்தில் உங்களுக்கு எதுவுமே டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த சட்னி செய்யுங்க. இது சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து வரமிளகா தான் சேர்க்கணும், பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள்.